என் பேர் நிர்மலா செல்வம். சிவகங்கை மாவட்டத்தில் வலைதள பொறுப்பாளராக இருக்கேன். இப்போ இந்த சிங்கம்நரியில் அண்ணன் உதயநிதி அவர்களை கைது செஞ்சு மண்டபத்தில் நாங்கள் கைதாகியிருக்கோம். அது முழுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். நாங்கள் 4 பேருமே கவுன்சிலர்ஸாக இருக்கோம் சிங்கம்நரியில். அதாவது அன்னை உதயநிதி அண்ணன் அவர் பேசுனது எங்களுக்கு எதுவுமே டபுள் மீனிங்காக எங்களுக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அப்போ உங்கள் மேலே தான் ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். அதாவது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீட்டு பிரச்சனைக்கு வராத அமைச்சர்கள், அதே மாதிரி விவசாயத்தில் போராடுறப்போ வராத அமைச்சர்கள் எல்லாரும் இப்போ உடனே உதயநிதி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் வேகமாக வந்தாங்களே, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? அங்கங்கே பள்ளிக்கூடத்தில் எல்லாத்தையும் டிவிக்கேன்னு கத்துறாங்க. அதெல்லாம் கேட்காத ராஜ்மோகன் அவர்கள் இப்போ உடனே அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கு நான் துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும், திரு ஆதவர்ஜனா அவர்கள் த்ரிஷாக்காவை குலவிளக்குன்னு சொல்கிறதும், இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு காமெடியாக பேச்சாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் எல்லாருமே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம். எல்லாருமே இப்போ கைதாகி தான் இன்னும் இருக்கோம். இன்னும் நாங்கள் யாருமே வீட்டுக்கு போகலை. இதுக்கு எல்லாம் பதிலடி என்னைக்கு தெரியுமா இருக்குது? நாளைக்கு இருக்குது. ஓஜி சம்பவம் டிஎம்கே நீங்கள் என்ன பார்த்ததில்ல, இல்லை இனிமே தான் நீங்கள் பார்ப்பீங்க. நாளைக்கு சட்டசபையில் முடிஞ்சால் நல்லா பதில் சொல்லுங்கள். கண்டிக்கின்றோம். தாவேக அரசை கண்டிக்கின்றோம். வணக்கம்.